இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் மாசி மாத பௌர்ணமியையொட்டி அதிகாலை முதலே திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் ரயில் நிலையங்களிலும் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம். சசிகுமார், வணக்கம். கோவில் நிர்வாகம் சார்பாக பக்தர்களுக்காக என்னென்ன வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன? முழு விவரம் என்ன? வணக்கம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தில் வெளி மாநிலங்கள் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அருகில் உள்ள 14 கிலோமீட்டர் மலையை சுற்றி கிரிவலம் வருவது வழக்கம். அதே போல் சாமி தரிசனமும் பௌர்ணமி தினத்தில் செய்வது அதிக அளவில் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மாசி மாத பௌர்ணமி தினமான குருவார பௌர்ணமியில் கிரிவலம் மற்றும் சாமி தரிசனம் செய்தால் அனைத்து சகல சௌபாகியமும் கிட்டும் என்ற நம்பிக்கையில் நேற்று காலை முதலே கிரிவலம் வர தொடங்கிவிட்டனர். மேலும் பார்த்தோம் என்றால் பௌர்ணமி நேரம் என்பது நேற்று காலை 11:48 முதல் இன்று காலை 12:50 வரை இந்த பௌர்ணமியானது இருக்கிறது. இந்த பௌர்ணமி நேரத்தில் கிரிவலம் வருவது உகந்த நேரமாக சொல்லப்படுகிறது. இன்று அதிகாலை முதலே சாமி தரிசனம் செய்வதற்காக நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் பார்த்தோம் என்றால் அதிகாலையிலேயே காவல்துறையினரும் அந்த பகுதிகளில் பாதுகாப்பு பணிக்கு ஈடுபடுத்தப்பட்டு காவல்துறையினரும் அந்த கியூ வரிசைகளை வரிசைப்படுத்தி அனுப்பக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் கிரிவலம் மற்றும் சாமி தரிசனம் முடித்த பக்தர்கள், அதுவும் குறிப்பாக ஆந்திரா தெலுங்கானா பக்தர்கள் திருப்பதி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ், அதாவது விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலை வழியாக காட்பாடி மார்க்கமாக செல்லக்கூடிய திருப்பதி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் ரயிலில் ஏறுவதற்காக பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.